நினைவுகளை தூரத்தில் அறிகிற கற்று, எண்ணங்களை தூரத்தில் அறிகிற தேவன் அந்த ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? நான் இவ்வளவு கிருபையை கொடுத்ததற்கு பிறகு, இவ்வளவு வரத்தை கொடுத்ததற்கு பிறகு, இவன் என்னோடு இவனை வைத்ததற்கு பிறகு இவனுடைய சிந்தை வித்தியாசமாகிவிட்டதே. இவனை இந்த இடத்தில் இனிமேல் வைத்தால், இந்த பரம சேனைக்குள்ளே இந்த இவனை வைத்தால் இது மிகுந்த ஒரு ஆபத்தை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்து என்ன செய்தார் தெரியுமா? அவனை மேலே இருந்து கீழே தள்ளினார். மேலே இருந்து அவனோடு சேர்ந்த கூட்டத்தை முழுவதுமாய் கீழே தள்ளினார். கீழே தள்ளப்பட்ட அந்த தூதன் தான் இந்த பூமியானதை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாற்ற ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய நோக்கமெல்லாம் என்ன? இந்த லூசிபருடைய நோக்கமெல்லாம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அவன் இசை வாசிக்கிறானா, அல்ல பாடுகிறானா, அல்ல ஆராதனை செய்கிறானா, கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறானா, அவர்களுக்குள்ளே சில பெருமைகளை ஊற்றி அவனை கீழே தள்ளுவதற்கு இந்த லூசிபர், இன்னைக்கு சொல்ல போனா உலக மனுஷனிடத்திலே அவன் அதிகமாக போகாதபடிக்கு, இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளோடு அவன் உட்புகுந்து அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் எல்லாம் கெடுப்பதற்கு இந்த லூசிபர் மனுஷனுடைய இருதயங்கள் எல்லாம் வெறுமையாக்குவதற்கு அவன் தேவனுடைய பிள்ளைகளே அவன் பிறந்திரு, அவன் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். அதனாலே நான் உங்களை பார்த்த கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆண்டவரோடு கூட இருக்கலாம், ஒருவேளை தாழ்மையில் இருந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கலாம். எந்த நிலைமையிலும் எப்படி உயர்ந்திருந்தாலும் நான் தாழ்மையில் இருந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன வேத வசனத்தை அனுதினமும் நினைத்து இந்த உலகத்திலே வாழுகிற கால வரையிலும் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது போல இந்த உலகத்திலே வாழுகிற கால வரையிலும் தன்னை தாழ்த்தி வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த தாழ்மையை விட்டுவிட்டு சற்று ஏதோ ஒரு பெருமையோ, ஒரு ஆணவமோ, ஒரு அகங்காரமோ நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால், உனக்குள்ளே அந்த லூசிபர் புகுந்து விட்டான், அந்த சாத்தான் புகுந்து விட்டான், உடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வெறுமையாக்க புகுந்து விட்டான் என்று உடைய மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த சாத்தான் ஆண்டவர் சொன்ன பிசாசுக்கு இடம் கொடாதே, பிசாசை எதிர்த்து நில், அவனுடைய வாழ்க்கையை வஞ்சிக்க வருகிறான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே கிறிஸ்துவுடைய பிறப்பு அவருடைய தாழ்மை. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை இருந்தது, மரியாளுக்கு சிந்தை இருந்தது, யோசேப்புக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தது, சாஸ்திரிகளுக்கோ ஒரு ஆனந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது, சிமியோனுக்கோ சமாதானத்தை கொண்டு வந்தது. அந்த கிறிஸ்து அவன் தள்ளப்பட்ட அந்த தூதன் அந்த பூமியானதை ஒழுங்கின்மையும் விழுமையுமாக மாற்றினார். அந்த லூசிபர் தான் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்த அந்த ஆதாமையும் ஏவாளையும் சொல்லுகிறான், புசிக்க கூடாது என்று சொன்னாரோ. அருமையானவர்களே, நீ புசிக்கும் நாட்களிலே உன்னுடைய கண்கள் திறக்கப்படும் என்று இவன் பேசுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறேன், அதை புசியாதே. அந்த வார்த்தைக்கு குறுக்குத்தனமாக போய் அந்த ஏதேனுடைய அந்த தோட்டத்திற்கு வெளியே நின்று வசமாக பிடித்து அந்த ஏதேனுடைய சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை இந்த லூசிபர் தான் அப்படி சமாதானத்தை இழக்க வைத்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய உலகத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சாத்தான் இந்த இவர்களை வஞ்சி இழந்து விட்டான், இவருடைய சந்தோஷத்தை பிடுங்கி விட்டான், சமாதானத்தை பிடுங்கி விட்டான், ஆசீர்வாதத்தை பிடுங்கி விட்டான்,
பிடுங்கின உடனே அந்த ஏதேன் தோட்டத்தில் வெளியாக்கப்பட்டார்கள். முள்ளும் குறுக்கும் தேசத்திலே முளைக்க ஆரம்பித்தது. சாபமாய் நிறைந்த பூமி, பாவமாய் நிறைந்த பூமி. இந்த பூமியிலே வாழுகிற வேளையிலே சாபமும் பாவமும் தான் இருந்தது. இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு தெய்வம் வேண்டுமே, ஒரு தெய்வம் வேண்டுமே. அருமையானவர்களே, பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்துக்கு வர வேண்டுமே. ஏன் பாவத்திலே மூழ்கி கிடக்கிற உலகத்திற்கு, சாபத்திலே மூழ்கி கிடக்கிற உலகத்திற்கு பிசாசினால் ஆண்டவர் உருவாக்க பிசாசினால் போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவதற்கு பரிசுத்தமுள்ள தெய்வம் வேண்டுமே, சத்தியமுள்ள தெய்வம் வேண்டுமே. அருமையான சாத்தானை நொறுக்குவதற்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தெய்வம் வேண்டுமே என்று அறிந்த ஆண்டவர் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்த இயேசுவை உலகத்துக்கு அனுப்புகிறார். மகனே போ, வேறு யாரையும் இந்த பூமிக்கு அனுப்ப முடியாது. நீ போ, நீ போ. நீ போனால்தான் இந்த உலகத்துக்கு ரட்சகர், உலகத்துக்கு ரட்சிப்பு. நீ போனால்தான் இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? அனுப்புகிறார். அரபியால் இந்த உலகத்தை பார்த்தா, இந்த உலகத்திலே அரபியாலே இந்த பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு கற்பத்தில் வர வேண்டுமே, மனிதனாக உருவாக்கப்பட வேண்டுமே. அரபியாலே அதிலே மரியாள் சொல்ல போனால் பரிசுத்தத்தோடு இருந்திருப்பாள், உண்மையோடு இருந்திருப்பாள், கர்த்தருக்கு பயந்து இருந்திருப்பாள். அந்த கற்பத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த கற்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் உற்பவித்தார். அரபியாவிலே புருஷனை அறிவதற்கு முன்பதாக இவள் கற்பம் தரித்தாள். தேவ பிள்ளைகளே, இது என்ன? இந்த கற்பம் பாக்கியம் உள்ள கற்பம், இந்த கற்பம் மேன்மையுள்ள கற்பம். இந்த கற்பம் தேவ பிள்ளைகளே சொல்லால் உலகத்துக்கு இரட்சகரை பெற்றெடுத்த கற்பம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவலே அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவலே அல்லேலூயா. இந்த கற்பத்திலே பிறந்தது, இந்த கற்பத்திலே பிறந்த இயேசு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாபத்தில் இருந்த ஜனத்தை விடுவித்தார். ஒரு சொல்லப்போற என்ன, 38 வருடமாய் கிடக்கிறவனை, அவர் பிறப்பதற்கு முன்னதாய் சாபத்திலே கிடக்கிறவனை, பெதஸ்தா குளத்தான் கரையிலே கிடக்கிறவனை ஆண்டவர் அவனை நடக்க வைத்தார். சாபத்தில் இருந்து அறிவியல் விடுதலை செய்கிறார். என்ன சொல்ல போனா, அறிவியல் 18 வருடமாக ஒருவன் படுத்த படுக்கையில் கிடக்கிறான். தூக்கி கொண்டு வருகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவத்துக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? அவர் எப்படி? அவர் பிறப்பிலே ஒப்பற்றவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? அவர் ஜீவியத்திலும் அவர் ஒப்பற்றவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? அவர் கிரியைகளிலே ஒப்பற்றவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? ஓமைகளாக பேசுகிறதற்கு அவர் மேன்மையானவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு அருமையானவர்களே, அவர் அதிகாரம் படைத்தவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு, இன்னும் சொல்ல போனா நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? அவர் உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர். அருமையானவர்களே, நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொள்கிற இயேசுவானவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொள்கிறவர். அருமையானவர்களே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிற தேவன், முடிசூட்டுகிற தேவன். நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். கழுகுக்கு சமமாய் நம்முடைய வயதை திரும்பவும் வாழ வயதை போலாக்குகிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 7:14 சொல்லுகிறது, தீர்க்கதரிசியினாலும் பரலோக தூதர்களாலும் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர் என்று சொல்லி
ஏசாயாவிலே 7ஆம் அதிகாரம் அது 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயே ஆதலால் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இம்மானுவேல், அதுக்கு அடுத்து என்ன? இயேசு நம்மோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. இயேசு, கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. 9ஆம் அதிகாரம் அதிலே 6ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லு? ஏசாயா 9:6 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படி நாமம் அதிசயமானது, ஆலோசனை கற்று வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் தேவன். கைகளை உயர்த்தி சொல்வலே லூயா. அவருடைய பிறப்பிலே அதிசயம் இருந்தது, அவருடைய பிறப்பிலே ஆலோசனை இருந்தது, அவருடைய பிறப்பிலே வல்லமை இருந்தது. அவர் நித்தியமானவர். அவர் ஆண்டோடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்வலே லூயா. என்னப்படும் சமாதான பிரபு என என்னப்படும். 7ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதிலே அந்த 9:7 தாவீது சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தி அது இது முதல் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதின் சமாதானத்துக்கு முடிவே இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கைகளை உயர்த்தி சொல்வலே லூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வலே லூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டவுடனே ஏரோதுக்கு கலக்கம் உண்டாகிவிட்டது. அவர் ராஜாவாக பிறந்து விட்டாரா? கலக்கம் உண்டாகிவிட்டது. இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே மார்க் 1:21 சொல்கிறது, சாத்தானுக்கு துக்கம். ஏன்? தள்ளப்பட்டவன் தான் சாத்தானாக பூமியில் இருக்கிறான். தள்ளப்பட்ட தூதன் தான் 30 கோடி தேவர்களாக இந்த பூமியில இருக்கிறான். ஐயோ, இவர் பிறந்து விட்டாரே. மார்க் 1:24 படித்து பார்க்கும் பொழுது சாத்தான், அவன் ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்து உம்மை இன்னார் என்று அறிவே, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அருமையானவர்களே, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய பரிசுத்த என்று அறிந்து அவன் கலங்க ஆரம்பித்தான். சாத்தான் துக்கப்பட ஆரம்பித்தான். காரணம், எங்களுடைய ஆதிக்கம் முடிவதற்கு ஒருவர் பிறந்து விட்டாரே என்று சொல்லி அந்த ஆதிக்கம் அழ ஆரம்பித்தது. என்னை விட பெரிய ராஜாவாக வந்து விடுவானோ என்று ஏரோது கரங்கி அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார். அன்பு தேவனுடைய ஜனமே, நான் வார்த்தையை முடிக்கப் போகிறேன். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த ஒரே நோக்கம், உங்களுக்கும் எனக்கும் உலகத்திற்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். கைகளை உயர்த்தி சொல்வரே அல்லேலூயா. இந்த நற்செய்தியை நீங்க கேட்கிற நீங்க அந்த நற்செய்தியை 4 பேருக்காவது சொல்லணும். இதைதான் ஒரு கிறிஸ்தவன்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த நற்செய்தி 4 பேருக்கு சொல்லும் பொழுது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருமே, உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மை வருமே.
உங்க குடும்பத்துக்கு மேன்மை வருமே. ஒரு லட்சம் அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் எழும்பி நிற்கும் பொழுது பர்னபாஸ் வந்து சில நிமிடங்கள் நம்மை ஜெபத்திலே நடத்திவிட்டு கடைசியாக ஆல்பர்ட் சார் நம்மை ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். தேவனுக்கு மகிமை. உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். இன்னும் சரியாக ஒரு 10 நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவோம். இந்த பண்டிகை நாட்களை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். தேசத்திற்குள் 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். பொன் சாஸ்திரிகள் பார்க்க வந்த பொழுது அருமையான பொன்னை கொண்டு வந்தார்கள். இது ஆத்ம ஆதாயத்தை காட்டுகிறது. தூப வர்க்கத்தை கொண்டு வந்தார்கள். இது இடைவிடாத ஜெபத்தை காட்டுகிறது. வெள்ளை போலத்தை கொண்டு வந்தார்கள். இது தன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காட்டுகிறது. சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்த பொழுது சாஷ்டாங்கமாய் பணிந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இந்த பொன் எதை காட்டுகிறது தெரியுமா? இந்த பொன் ஆத்தும ஆதாயத்தை காட்டுகிறது. அறிவ, நீ இயேசுவை இன்னைக்கு நினைவு கூறும்படி வந்திருக்கிற, பணிந்து கொள்ள வந்திருக்கிறாயே, இந்த பொன்னே நீ ஒரு ஆத்தும ஆதாயமாய் மாற வேண்டும். பொன்னாக மாறி நீ ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது தூப வர்க்கம். தூப வர்க்கத்தை காணிக்கையாக வைத்தார்கள். இந்த தூப வர்க்கம் இதை காட்டுகிறது தெரியுமா? நீ இடைவிடாமல் நீ ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், சமயம் கிடைக்கும் பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும். இதுதான் தூப வர்க்கத்தை காட்டுகிறது. வெள்ளை போல அதையும் காணிக்கையாக செலுத்தினார். இதை எதை காட்டுகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை காட்டுகிறது, உண்மையை காட்டுகிறது, நேர்மையை காட்டுகிறது. இதை ஆண்டவர் உனத்தில் எதிர்பார்க்கிறார். ஐயா, நீ உன் பணத்தையோ உன் சொத்தையோ அவர் எதிர்பார்க்கல. பொன்னாக நீ மாற வேண்டும். அதுவும் சுத்த பொன்னாக மாற வேண்டும். நீ சுத்த பொன்னாக மாறி நீ ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். நீ பெற்ற ரட்சிப்பை 4 பேருக்கு சொல்ல வேண்டும். இதுதான் அந்த சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்து கொண்ட பொழுது பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், பொன் ஆத்தும ஆதாயத்தை காட்டுகிறது. தூப வர்க்கம் இடைவிடாத ஜெபத்தை காட்டுகிறது. வெள்ளை போலம் உன் வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காட்டுகிறது. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். நமக்கு சந்தோஷத்தை நற்செய்தியை ஆண்டவராகிய இயேசு நமக்கு தந்திருக்கிறார். மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு மந்தை மேய்ப்பர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஏரோதுக்கு பயத்தை கொண்டு வந்தது. சாத்தானுக்கு துக்கத்தை கொண்டு வந்தது. நாம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிற நாட்களாய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். விழுந்து போன தூதன் இவ்வுலகை வெறுமையாக்கினான், அதை நாசமாக்கினான். விழுந்து போன தூதன் அவன் செயலிழக்க செய்த எல்லா கிரியைகளையும், குலைத்து போட்ட எல்லா காரியங்களையும் இயேசு திரும்பவும் தருவதற்கு, இழந்து போனதை தருவதற்கு நம்மை தேடி வந்தார். விழுந்து போன தூதன் உலகை வெறுமையாக்கினார். ஆனால் இயேசுவோ அதை நிறைவாய் மாற்றி நித்திய ஜீவனுக்குரிய வழி நமக்கு தந்தார். அந்த இரட்சகர் வந்தார், ரட்சிப்பு தந்தார், பாவ மன்னிப்பு தந்தார். அவர் நமக்காக அருளப்பட்டார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசு கூட ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க. அப்பா,
நீங்க வந்த நோக்கத்தை எங்க வாழ்க்கையை நிறைவேற்றி தாங்கப்பா. இன்னைக்கு அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த பேரானந்தம் எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க வந்தீங்க, ரட்சகர் வந்ததால் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, மறுவாழ்வு கிடைத்தது, நித்திய ஜீவனுக்குரிய வழி கிடைத்தது. அந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றதோடு நின்று விடாமல் பிறருக்கும் இந்த நற்செய்தி சொல்லி பிறருக்கும் அதை அறிவித்து சாபத்திலும் பாவத்திலும் அடிமைப்பட்டிருக்கிறவர்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வருவதற்கு ஒரு பிரதான பொறுப்பும் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே, மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. அந்த தெய்வம் வந்ததினால் நமக்கு மன்னிப்பும் மறுவாழ்வும் கிடைத்திருக்கிறது. அப்படியே கரங்களை உயர்த்தி இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்று சேர்ந்து நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவர் எங்களோடு நீர் கூட இருக்கிறீர். எங்களை ரட்சிக்கும்படி எங்களை தேடி வந்தீர், எங்களை மீட்டெடுக்கும்படி எங்களை தேடி வந்தீர் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சகராகிய இயேசு வந்ததின் நோக்கமே ரட்சிப்பு தருவதற்கு. தூதன் குலைத்து போட்டதை மறுபடியும் எங்களுக்கு தருவதற்கு, அவன் சீர்குலைத்ததை திரும்பவும் எங்களுக்கு தருவதற்கு. ஆண்டவரே நீர் வந்தீர், எங்களை நடத்துகிறீர் மறுபடியுமாய். ஆண்டவரே இந்த சந்தோஷத்தின் நாள் எங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியம் எங்களுக்கு சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எங்கள் மனதில் காரியங்களை அமைதியை சந்தோஷத்தை குலைத்து எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன காரியத்தை அந்த சாத்தான் சீர்குலைத்தானோ, என்னென்ன காரியத்தை சத்துரு குலைத்து போட்டானோ, அதை மறுபடியும் எங்களுக்கு தருவதற்கு, மறுபடியும் அதை எங்களுக்கு பெற்று தருவதற்கு, அதை எங்களுக்கு தந்தங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நாங்க நம்புறோம்ப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துருவால் குலைத்து போடப்பட்ட காரியத்தை, சத்துருவால் நிர்மூலமாக்கப்பட்ட காரியத்தை, சத்துருவால் சீர்குலைக்கப்பட்ட உறவுகளை, சந்தோஷத்தை, அமைதி மறுபடியும் தருவதற்கு இயேசு அவர் எனக்குள்ளே வந்தார், அவர் இந்த உலகிலே தோன்றினார், அவருடைய கிரியைகள் இன்னும் எனக்குள்ளே செயல்படுகிறது என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, இழந்து போனதை, இழந்து போனதை திரும்ப தர தேவன் வந்தார். சத்துருவால் சீர்குலைக்கப்பட்டவைகளை மறுபடியும் கட்டி எழுப்ப, மறுபடியும் நமக்கு தந்து சந்தோஷத்தை தர இயேசு வந்தார். இந்த இயேசுவின் பிறப்பு நமக்கு மிகுந்த சந்தோஷம், சத்துருவுக்கு மிகுந்த துக்கம். நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற அந்த நல்ல செய்தியை நல்ல கரங்களை தட்டி, நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அப்படியே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஒரு விசை கூட எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நமக்குள்ளே வந்ததினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. எல்லாவற்றும் நிறைவேறும் நமக்கு தந்தார். அந்த மிகுந்த சந்தோஷத்தை தருகிற ஆண்டவர் எல்லா நிறைவுகளையும் அவர் நமக்கு தந்தபடியினால் ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த இந்த பாடலை பாடி நிறைவு செய்ய போகிறோம். இருப்பதா, குறைவில்லையே, குறைவில்லையே என் கர்த்தர். நல்ல கை தூக்கி தட்டி
என் கர்த்தர் என் மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார் எதிரிகள் மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு தந்தார் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார் கரங்களை உயர்த்தி தட்டி குறையில்லையே குறையில்லையே சகோதரிகள் என் கர்த்தர் என் மீட்பர் குறையில்லையே 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 என் மீட்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா சொல்லுங்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி இந்த மிகுந்த சந்தோஷம் மனதார விசுவாசித்து நன்றி சொல்லுங்க நல்ல கை தட்டி அந்த மிகுந்த சந்தோஷம் எனக்குள்ள வந்தது எனக்குள்ளே வந்தது என் குடும்பத்தில் வந்தது கர்த்தர் தந்தார் கர்த்தர் தந்தார் இறுதியாக நம்மை ஆசீர்வதித்து ஜெபித்து ஆல்பர்ட் சார் அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவாங்க எல்லாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் இருக்கேன் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து பிறப்பாராக என்று மனதார சபையாராக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு மாபெரும் தேவனை அருமையான போதகர் நம் முன்னே வைத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள், அதைத்தான் ஆவியானவர் என்னோடு தூண்டினால் சொல்லுகிறேன். இதை மட்டும் சொல்லணும், டெய்லி சொல்லணும். என் நாவில் இயேசுவின் நாமம் சொல்லுங்க பாப்போம். என் காதில் இயேசுவின் நாதம், என் கண்களில் இயேசுவின் ரூபம், என் உள்ளத்தில் அவர் அன்பு, என் இதயத்தில் நன்றி மாத்திரம். ஒரு கூட சொல்லுங்க. என் இதய என் அடுத்து முதல்ல ஒரு கூட சொல்லுங்க. என் நாவில் நாமம், காதில், கண்ணில் கண்ணில் ரூபம் ரூபம் ரூபம். அல்லேலூயா. நெஞ்சில என்னது இருக்கு? நன்றி மாத்திரம். அனுதினம் காலையில் எழும்போன்னு சொல்லுங்க. அந்த மாபெரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இது ஒரு நல்லது. இன்னும் ஒன்று கூட சொல்லி முடித்திருக்கிறேன். மத்தேயு 7:21 வாசிப்போம். மேத்யூ 7:21 சத்தமா வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற ஆ, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. இதெல்லாம் உண்மைதான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம் அவருடைய சித்தம். ஆமேன் சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. அப்போ அவருடைய சித்தம் நிறைவேற்றுகிற மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவர். வாய் திறந்து கேளுங்க. ஓ, இந்த புதினமான நாளிலே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே, 2024 கிறிஸ்து பிறப்பின் நாளிலே எங்களை உம்முடைய சித்தம் செய்கிற மக்களாக என் தகப்பன் தாமே எங்களை மாற்ற வேண்டுமாய் உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலே கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவரை நீர்தாமே நடத்தினீரே, கோடான கோடி நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்கள் பிள்ளைகளின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழுகிற பகுதியிலும் கிறிஸ்து பிறப்பாராக. எங்களை பார்க்கிறவர் கிறிஸ்துவை காண்பார்களாக. நாங்கள் மாதிரியாக வாழ்வோமாக.
உமக்கு சாட்சியாக வாழ்வோமாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாறுவோமாக. மாற்றி தாரும் அப்பா. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்கவர். அவர் தமது முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களோடு சமாதானமாய் இருப்ப கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பும் வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.